ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க டே லைட் சேவிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. யூஸ்வலா மார்ச் செகண்ட் வீக்ல இருந்து நம்மளுக்கு டைம் ஒரு 1 hour ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த வாரம் சண்டே பாத்தீங்கன்னா நான் சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ணேன். சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுக்கு ஒரு 4 வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ற ப்ரொசீஜர் பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ சிக்கன், அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு 8ல இருந்து 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி குறைச்சிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி, இப்போ கொஞ்சம் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1/2 லெமன், கொஞ்சம் கடலை எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணணும். ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம 4 கப் ரைஸ் ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே ஊற போட்டுக்கணும். இப்போ நம்ம ரைஸ் குக் பண்றதுக்கு எல்லா பிரியாணி ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணணும். தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. அப்புறம் நம்ம ஆயிலும் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம மேரினேட் பண்றதுக்கு ஆயில் சேர்த்திருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ரைஸ் சேர்த்துட்டு இந்த பக்கம் அடி பிடிக்காம நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அப்புறம் ரைஸ் வந்து ஒரு 70% குக் ஆகணும். சிக்கனும் 70% தான் குக் ஆகணும். நம்ம நல்லா குக் பண்ண விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு 70% குக் ஆனதும் நம்ம ரைஸை வந்து மேலே சேர்த்துக்கிட்டு தம் போட வேண்டியதுதான். இப்படி ரைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். அந்த வீடியோவை நான் எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் கீ, அப்புறம் பால்ல டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் மேல ஊத்திக்கணும். அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு 10 minutes லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் தம் போடணும். மேல ஏதாவது வெயிட் போட்டுக்கோங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.